ஹாய் எவ்ரிவன். ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சிலபஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். சிலபஸ் டீகோட் பண்ணி நீங்களும் சிலபஸ்லாம் அந்த மாதிரி நோட்டில் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன இருக்குது, பிரித்தெழுது சேர்த்தெழுதுன்னு இருக்குது. இப்போ பிரிச்செழுதுனாலும் சேர்த்தெழுதுனாலும் ஒன்று தான். பிரிச்சிருக்கதை சேர்த்தோம் அப்படின்னா அது சேர்த்தெழுது, சேர்த்து இருக்கதை பிரித்தோன்னா பிரித்தெழுது. ஸோ இந்த டாபிக் நமக்கு ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன இருக்குதோ அதை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இந்த பிரித்தெழுதுக்கு எந்த புக் எடுத்திருக்கேன் அப்படின்னா, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட புக்கு தான் எடுத்திருக்கேன். இது எப்போவும் நான் வாங்கினது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய சிலபஸ் வைஸ் ஒன்றா கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இதில் தான் இப்போ எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிரித்தெழுதுக்கு. எதுக்காக இந்த மாதிரி பகுப்பதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை நம்மளால் பகுக்க முடிஞ்சிச்சு, அதாவது பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பகுப்பதம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேலன், படித்தான் அப்படின்னு இருக்கா. இதை பார்த்தீங்கன்னா வேலன் அப்படிங்கிறத வேல் கூட்டல் அன் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ இது நம்மளால் பிரிக்க முடிஞ்சிச்சு. ஸோ பிரித்தெழுதுக கீழே இந்த பகுபதமும் வரும். அதனால தான் இதை இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ படித்தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உறுப்பாக நம்ம பிரிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா அதை பகுபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுபத உறுப்புகளை தான் நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பெயர் பகுபதம், இன்னொன்று வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பகுபதமாக அமைகிற பெயர் சொல் பெயர் பகுபதம். இப்போ பெயர் சொல்ல வந்துச்சுன்னா அது பெயர் பகுபதம், செயலில் வந்துச்சுன்னா அது வினை பகுபதம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க. இப்போ பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். இப்போ பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஒன்னொன்றுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ பொருளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொன்னன், அதை பொன் குட்டலன் அப்படின்னு. இடத்துக்கு நாடன், நாடுங்கிறது ஒரு இடத்தோட பெயர், அப்போ நாடு குட்டலன். காலத்துக்கு சித்திரையான், சித்திரை கூட்டல் ஆண். சினைக்கு கண்ணு, அப்போ கண்ணன், கண் கூட்டல் அன். அடுத்து பண்புனா இனியன், கடியன், அந்த மாதிரி இனிமை கூட்டல் அன். தொழில்னா உழவன், உழவு செய்கிறது ஒரு தொழில் தானே, அப்போ உழவு கூட்டல் அன். இப்போ இதெல்லாம் பெயர் பகுபதம். இப்போ வினை பகுபதம்னா பகுபதமாக அமைகிற வினைச்சொல் வினை பகுபதம். இப்போ உண்கின்றான் அப்படிங்கிறதுல உன் அப்படிங்கிறது ஒரு செயல், அப்போ உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிரித்து எழுதியிருக்கோம். அப்போ பிரித்தது சேர்த்தெழுது கீழே தான் இது வரும். அடுத்து பகுபத உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பகுபத உறுப்புக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 6 இருக்குது. இது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதினா ஃபர்ஸ்டில் வரக்கூடியது, முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தர்றது தான் பகுதி. இது எப்போவுமே எப்படி வரும் அப்படின்னா கட்டளையாக தான் வரும். எப்படி சொல்கிறதா அப்படின்னா, உண்கின்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அப்போ ஒன் அப்படின்னா நம்ம அதை கட்டளையாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வர்றது எல்லாமே என்ன அப்படின்னா பகுதி. இது ஃபர்ஸ்டில் வரும். அடுத்து லாஸ்டில் எது வருதோ அது விகுதி. இது திணை, பால் இது எல்லாத்தையும் காற்றும், முற்று பெற்று வரும், இல்லை எச்சமாக வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது விகுதி. இப்போ முன்கின்றான், அதில் ஆண், ஆண்கிறது யார்? ஆண் பால். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வர்றது விகுதி. எதுக்கு நீங்கள் பிரித்தெழுதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம படித்து தான் ஆகணும். தனியாக பகுபத உறுப்பிலக்கணம்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸில் இல்லை அப்படின்னா கூட இதெல்லாம் நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா எல்லாம் பிரித்தெழுது கீழே வரும். அதனால தான். அடுத்து பகுபதத்துக்கு இடையில் அமைஞ்சு காலத்தை காட்டுறது இல்லை எதிர்மறையை காட்டுறது இடைநிலை. இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒன்றொன்னா எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில வந்துச்சுன்னா அது சந்தி. இது மெய்யெழுத்து மட்டும்தான் வரும். அடுத்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர்ற அசைச்சொல் சாரியை அப்படின்னு சொல்லுவோம். பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை இதில் ஏற்படுற மாற்றம் தான் விகாரம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, வந்தனன். இப்போ வந்தனன் அப்படிங்கிறத எப்படி பிடிக்கலாம்னா வா. ஏன்னா எப்போவுமே எப்படி வரும்? கட்டளையாக தான் வரும் பகுதி. இந்த இந்து இத்து இந்துன்னு சொல்லி விகாரமாகி வரும். ஸோ இத்து இந்து. அடுத்து இத்து,
இதை வந்து இத்து ப்ளஸ் அன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இப்போ வா அப்படிங்கிறது பகுதி, இதில் வாங்கிறது குறுகி இருப்பது விகாரம். அடுத்து லாஸ்ட்டில் வர்றது அன் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. அது முடிஞ்சு. அடுத்து என்ன பார்த்தோம்? பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுறது. இப்போ வந்தனன், அப்போ வந்தனன்னா வந்து முடிச்சிட்டா. அப்போ இந்த இத்துங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இறந்த காலத்தை குறிக்குது. அப்போ இறந்த கால இடைநிலை. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து. அப்போ பகுதி இது, இடைநிலை இது. இது ரெண்டுக்கு இடையில வர்ற மெய்யெழுத்து என்னன்னு சொன்னோம்? சந்தி அப்படின்னு சொல்லி சொன்னோமா? அப்போ இத்து வந்து சந்தி. அது இந்தா திரிஞ்சு விகாரமாக இருக்கு. ஓகேவா? அடுத்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறுது அசைச்சொல். இப்போ இது இடைநிலை, இது விகுதி. இது ரெண்டுக்கு இடையில வர்றது அசைச்சொல் வந்து என்ன அப்படின்னா சாரியை. அவ்வளோதான் பகுபத உறுப்பிலக்கணம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குமா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொருக்க நான் சொல்கிறேன். இப்போ வந்தனன் அப்படிங்கிறத வா இத்து இந்து இத்து வந்த, இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இத்து ப்ளஸ் அன்னு பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வர்றது பகுதி, லாஸ்ட்டில் வர்றது விகுதி. இது அன் அப்படிங்கிறதுனால ஆண்பால் வினைமுற்று விகுதி. நடுவில் இருக்கிறது வந்து என்ன வரும் அப்படின்னா இடைநிலை. அது என்ன மாதிரி இடைநிலை அப்படின்னா வந்தனன் அப்படின்னா வந்து முடிச்சிட்டா. ஸோ இறந்த கால இடைநிலை. இது ரெண்டுக்கு இடையில ஒரு மெய்யெழுத்து வரும். அது வந்து என்ன அப்படின்னா சந்தி. இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு அசைச்சொல் வரும். அது வந்து சாரி. அவ்வளோதான். பகுபத உறுப்பிலக்கணம் வந்து ஈஸியாக நம்ம வந்து பிரித்து முடிச்சிடலாம். இது வந்து 7th தமிழ் புக்கில் இருக்கக்கூடியது. அடுத்து பகாபதம். பகுபதம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அது வந்து பகுபதம். பகாபதம்னா பிரிக்கவே முடியாத சொல் வந்து பகாபதம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். மரம், கழனி, முன், எழுது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் நம்மளால் பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து மரம், அவ்வளோதான். ஸோ இதை பிரிக்க முடியாது. இந்த மாதிரி பிரிக்க முடியாமல் வந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும். இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? பகாபதத்துக்கு இன்னொன்று அடிச்சொல் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிச்சொல் வேர்ச்சொல். இப்போ இதுவுமே வந்து பெயர், வினை, இடை, உரின்னு சொல்லி 4 வகை சொற்களுமே வரும். சொற்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லி 4 வகை வந்து இருக்குது. இப்போ பெயர் பகாபதத்தில் பார்த்தீங்கன்னா நிலம் அப்படிங்கிறது ஒரு பேர், நீர் அப்படிங்கிறது பேர். இதெல்லாம் வந்து பிரிக்க முடியாது. அதே மாதிரி வினை பகாபதத்தில் பார்த்தீங்கன்னா நடங்கிறத நம்மளால் பிரிக்க முடியாது. வா அப்படிங்கிறத பிரிக்க முடியாது. ஸோ இது வந்து வினையில் வந்திருக்கு. இடைப்பகாபதம்னா மண், கொல், தில், போல். இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. மண், கொல், தில், போல் அப்படிங்கிறது இடைப்பகாபதம். உரிப்பகாபதம்னா உரு, தவ, நனி, களி, கூர், கடி, தட அப்படின்னு சொல்லி வரும். அதெல்லாம் வந்து உரிப்பகாபதம். இவ்வளோதான். இது வந்து 7th தமிழில் இருக்கிறது பகுபதம் பகாபதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 9th தமிழில் இருக்குது இந்த பகுபத உறுப்பிலக்கணம் பற்றி. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதை விட கொஞ்சம் இதில் வந்து டீட்டெயில்டாக இருக்கும். அடுத்து 11th தமிழ்லையும் பகுபத உறுப்புன்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா எலாபரேட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னாலே பகுபத உறுப்பிலக்கணம் வந்து சூப்பராக ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் ஒரே வீடியோவில் இது எல்லாத்தையும் படித்தோன்னு வைங்களேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரித்தெழுதுக இருக்குல்ல, இது ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டோன்னா உங்களுக்கும் ஒரு டாபிக் படிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.